வணக்கம். டாப் ஜட்ஜ்ல இன்னைக்கு வெப் சீரிஸ் ரவுண்ட் அப் 2025 வெளிவந்த வெப் சீரிஸ் ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு பிடிச்ச வெப் சீரிஸ் பற்றி பேச போகிறோம். வெப் சீரிஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வாழ்வில் இன்றியமையாக போயிடுச்சு. அதாவது நம்ம பிஞ்ச் வாட்சிங் அப்படிங்கிறதும் ரெகுலராக போயிடுச்சு. சனி ஞாயிறு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏன் இப்போ ஃபேமிலி குழந்தைங்களாம் கூட சேர்ந்து விட்டுது சாப்பாடை சுற்றிலாம் வச்சுக்கிட்டு ஒரு வெப் சீரிஸை பிஞ்ச் வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வாக போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த வெப் சீரிஸில் இன்றைக்கி ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் இதில் நம்மளுக்கு பிடிச்ச வெப் சீரிஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ அதுக்காக நம்மளுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுரேஷ் வந்திருக்காங்க. அவங்க போன வாட்டியே வெப் சீரிஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த வாட்டி ரவுண்ட் அப்புக்கு வந்திருக்காங்க. ஸோ அது தவிர பாஸ்டன் பாலாஜி அவரும் வெப் சீரிஸ் பிரியர் தான், அவரும் நிறையா பார்த்துருக்காரு. ஸோ அதை பற்றி பேசலாம். ஸோ வெல்கம் டு டாக் ஜட்ஜ் வெப் சீரிஸ் ரவுண்ட் அப் 2025. வாங்க சுரேஷ் அண்ட் மிஸ்ஸஸ் சுரேஷ், எப்படி? வணக்கம். சூப்பர். எப்படி இருக்கு சொல்லுங்க. நீங்க வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட் டைம் நல்லா பிளாஸ்டா போச்சு. இந்த வாட்டி நீங்க சண்டை போட்டு உங்க 2 பேரையும் கூட்டு வந்திருக்கோம். ஸோ அதுல கம்ப்ளைண்ட் வேற, நீங்க நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் இந்த மாதிரி பிஞ்சு வச்சீங்கன்னா தனியா உட்காந்து பாக்குறீங்களாமே, ஃபேமிலி கூப்பிடாம, என்ன மேட்டர் இது? அதுல ஒரு பிரச்சனை இருக்குங்க. நிறைய திருஷ்டி பட்டுச்சு. நான் தனியா இடத்துல உட்காந்து பாத்துட்டு இருப்பேன். ஆனா அந்த இடத்துல இப்ப வேலை செய்ய சொல்றாங்க. கேவலம் சம்பளம் கொடுக்கறன்ற ஒரே காரணத்தினால என்ன அடக்குமுறைக்கு ஆளாக்குறாங்க. ஆமா, இது ஆபீஸ்ல கூட என்ன வேலையெல்லாம் பண்ண சொன்னா இதெல்லாம் அநியாயமான விஷயங்கள். ஆமா, அது இந்த அடக்குமுறைக்கு எப்படி போராடுறதுன்னு தெரியல. கண்டிப்பா போராட்டம் பண்ணி ஆனுங்க. நீங்க அலுவலகத்துல நம்ம ஒரு நம்ம டென்ட் போட்டு நம்ம போராட்டம் செஞ்சு ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நான் அமெரிக்கால பேசுறேன் அப்படின்றீங்களா? சரி, கண்டிப்பா இது நம்ம ட்ரம்ப் கிட்ட பேசி முடிவு எடுத்துடலாம். அதே மாதிரி நம்மளோட துபாய் ஷேக் கிட்டையும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா நீங்க விவரமா தப்பிக்க பாக்குறீங்க. அதாவது வைஃபா விட்டு நீங்க தனியா போய் வெப் சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இது ஒரு புது பழக்கமா இருக்குது. வீட்டுல சரி அடி கொடுக்கறதுல நினைக்கிறேன். ஆமாங்க. அதாவது இருக்கிற அடி கம்மின்னு நினைச்சு நீங்க அதிகமா வாங்கி தரீங்க. நல்லது, மகிழ்ச்சி. இல்ல, சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதே. அதாங்க, சில சிரிப்பார், சிலர் உள்ள அழுகவே வெளியே சிரிக்கிறேன். ஓகே, வித் தட் செட் நம்ம டைரக்டா ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். ஆங்கிலத்துல தொடங்கலாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் நீங்க சீரிஸ் பத்தி சொன்னீங்க. சீரிஸ்லயும் நான் ரொம்ப விரும்பி பாக்குற சீரிஸ் பாத்தீங்க. சீரிஸ்ல பல விதமான சீரிஸ் இருக்கு இல்லையா? அதுல நான் ரிப்பீட் சீரிஸ் அல்லது இது ஒரே கதை கண்டினியூஸ். பிரேக்கிங் பேட் மாதிரி 5 சீசனுக்கு ஒரே கதை, அந்த மாதிரி சீரிஸ் இருக்கு. அல்லது ஒரே கதையை ஒரு 5000 எபிசோடா எடுத்து வைப்பாங்க. இது மாதிரி 24 மாதிரி அல்லது பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. அந்த மாதிரி சீரிஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு எனக்கு. இந்த மினி சீரிஸ் சொல்றாங்க இல்லையா, ஒரு கதை அதை 8 எபிசோட்ல சொல்றது, 10 எபிசோட்ல சொல்றது, அந்த மாதிரி சீரிஸ் தான் நான் இப்ப நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ என்னுடைய லிஸ்டும் அந்த மாதிரி சீரிஸ் பெஸ்ட் தான் இருக்கு. ஓகே சரி, ஃபர்ஸ்ட் மினி சீரிஸ். மினி சீரிஸ்ல வெப் சீரிஸ் எதுவா இருந்தாலும் உங்களுடைய பிடிச்ச கவர்ந்த முதல் ஆங்கில சீரிஸ் என்ன சொல்லுங்க? ஓகே, கவராத பார்த்த அப்படின்றது சொல்றேன். ஒவ்வொருத்தையும் சொல்லும் போது நல்லது கெட்டது 2 சேர்த்து சொல்லிடுறேன். கண்டிப்பா. முதல்ல இந்த வருஷம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயே ரொம்ப கவர்ந்தது ஜீரோ டேன்ற அந்த சீரீஸ். ரொம்ப ஹை ஸ்டார் காஸ்ட், ராபர்ட் டி நீரோ. அது ஒரு காலத்துல அவர் என்ன மாதிரி படங்கள் நடிச்சாரும் இப்போ ஒரு அன்பான அப்பா, பூர்ணவிஸ்வநாதன் மாதிரி ஒரு கேரக்டர் தான் நடிக்கிறாரு. அவரு தமிழ்ல பூர்ணவிஸ்வநாதன் கேரக்டர் தான் நடிக்கிறார். ஆனா ஒரு காலத்துல அவர் எவ்வளவு பெரிய ரவுடிங்கிறது அவருடைய பாட்ஷா பிளாஷ்பேக் நமக்கு பார்த்தா தான் தெரியும். ஆனா இப்போ அவர் ஒரு பிரசிடென்டா நடிக்கிறாரு. அண்ட் அவருடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃபா ஜெசி பிளமோன்ஸ் பிரேக்கிங் பேட்லயே அவர் ஒரு கொடூரமான வில்லனா நடிச்சவரு. அதுக்கப்புறம் இதுல பார்கோல ஒரு சீசன் அவர் அருமையா நடிச்சிருந்தாரு. ஓகே, அவர் அந்த இதெல்லாம் இருந்தது பார்க்க ஆரம்பிச்சோம். வழக்கமான ஆங்கில படங்களுக்கான இது உலகத்துடைய அத்தனை பிரச்சனைகளும் அமெரிக்காவுக்கு தான் வரும். அதுவும் குறிப்பா நியூயார்க்ல வாஷிங்டன் ஏதோ பக்கத்துலதான் வரும். அந்த ரெண்டு பிளேஸ்ல தான் வரும். அந்த பிரச்சனையை உலகத்துல மத்தவங்க எல்லாம் நீங்க தான் காப்பாற்றணும் தெய்வமே அப்படின்ட்டு அமெரிக்கா கிட்ட முறையிடும் போது அமெரிக்கா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் கதை தான். அண்ட் இதுல வில்லன்கள் முதல்ல நம்ம வில்லன்கள் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷ வில்லன் இருப்பான். அதுக்கப்புறம் மனுஷ வில்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 7 வில்லன் கொண்டு வந்தோம்.
அதுக்கப்புறம் ஏலியன் வில்லன் பத்தாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மற்ற வில்லன்கள் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சோம். இயற்கை சீற்றங்கள், சுனாமி ஒரு வில்லன், டைட்டானிக்ல கடல் ஒரு வில்லன், ஓகே, அந்த மாதிரி எல்லாம் இருந்து போக இப்போ வந்து ரொம்ப கை கடக்கமா வில்லன் ஆக்கிட்டாங்க. ஓகே, இப்ப இந்த ட்ரெண்ட் வந்து இன்னும் ரொம்ப நாள் ஓடும் அப்படின்றதுதான் என்னுடைய கணிப்பு. ஏஐ வில்லனா வந்து நிறைய சீரீஸ் ஓடும். பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருந்ததுன்றத தவிர அதுக்கு மேல வந்து மனசுல பதிகிற அளவுக்கு ஒன்னும் பெருசா இல்ல இந்த ஜீரோ டே. பார்த்தேன், இந்த ஜீரோ டே பார்த்தேன். அந்த ரொம்ப ஒரு இதுவா இம்ப்ரெசிவா இல்ல. அது மாதிரி அந்த ஏஐ மூலமா எல்லாம் திடீர்னு ஒரு நாள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறது, அப்படி அப்படியே நின்றுடுறது. அது என்னங்கறத அவர் இது பண்ற மாதிரி, அப்புறம் அவருக்கு சில இல்யூஷன் மாதிரி இல்லாம கூட வர மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு பொண்ணு ஒருத்தி இறந்து போயிடுறா இல்லையா அந்த பிரசிடென்ட்டுக்கு, அந்த மாதிரி. அப்புறம் இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃபே கெட்டவன் அந்த ஜெஸ்ஸி பிளமான்ஸ் அந்த மாதிரி வருது. ஆனா கூட ஒரு ரொம்ப இன்னும் மனசுல பதிகிற மாதிரி அவ்வளவு இதுவா இல்ல. இவர் அந்த ராபர்ட் டினிரோ நல்லா நடிச்சிருக்காரு. நான் முதல்ல அந்த இன்டர்ன் படத்துலதான் அவரை ஃபர்ஸ்ட் அந்த சினிமாலதான் ஆரம்பிச்சு பார்க்க ஆரம்பிச்சது. நல்லா நடிச்சிருக்காரு. ராபர்ட் டினிரோ வந்து பூர்ண விஸ்வநாதன் கம்பேர் பண்ணீங்கல்ல, முடியலப்பா. இல்லைங்க, அந்த இதெல்லாம் பாருங்க, அந்த இவர் படம் 2-3 படம் வந்தது. புக் அதனுடைய தொடர்ச்சியா வந்து அதே காஸ்ட வச்சு இது வந்தது. ஜெனிஃபர் லாரன்ஸ் படம் வந்தது. எல்லாத்துலயும் வந்து அந்த பூர்ண விஸ்வநாதன் பண்ணிருக்காரு. நிறைய படத்துல அவர் தான் பண்றாரு. அருமை பூர்ண விஸ்வநாதன் நடத்திருக்கீங்க. சரி, அடுத்த சீரீஸ் ஜீரோ டே பத்தி நிறைய பேசிட்டோம். அடுத்தது என்ன சொல்லுங்க? அடுத்தது வந்து ஹாஸ்டேஜ் ஒரு சீரீஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு. அது வந்து ஹாலிவுட் ப்ரொடக்ஷனா அல்லது பிரிட்டிஷ் ப்ரொடக்ஷனான்றது சரியா தெரியல. கதை பாத்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரெஞ்சு பிரசிடென்ட், அதாவது ரொம்ப பிரம்மாண்டமா தான் ஆரம்பிக்குது. ஓகே, இங்கிலீஷ் பிரசிடென்ட் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பிரம்மாண்டமா ஆரம்பிக்குது. ஆனா வந்து கடைசியில என்ன நடக்குதுன்னா வந்து பிரெஞ்சு பிரசிடென்ட்டுக்கு ஒரு இலிசிட் அஃபேர், இங்கிலீஷ் பிரைம் மினிஸ்டர் புருஷனை கண்டினியூ போறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து இந்த டெம்ப்ளேட்ல கொண்டு வந்து இருக்கிறாங்க, எதிர்நீச்சல் டெம்ப்ளேட்ல கொண்டு வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஆரம்பம் பிரம்மாண்டமா ரெண்டே எபிசோட்ல வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. இதுவும் வந்து பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னன்றது அதுக்கு மேல ஒன்றும் மனசுல நிக்கிற அளவுக்கு இல்ல. ஆனா ஒரு டைம் பாஸ்க்கு நிச்சயமா பார்க்கலாம். கண்டிப்பா. நீங்க பாத்தீங்களா சித்ரா? அடி வாங்குற சீரியல்கள் ஒண்ணு அதுக்குதான் நினைச்சேன் அவங்க பேசாம இருக்கப்ப இதை வந்து நீங்க அவங்க விட்டுட்டு பார்த்த சீரீஸ் அன்டைம்டு தான் பார்த்தேன். இதுல நான் பார்த்ததே அன்டைம்டு தான் நான் பார்த்திருக்கேன். சூப்பரா இருந்தது. கதைகள்லாம் வந்து ரொம்ப 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 நார்மலான கதை. கதையும் நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது உங்க ஊருக்கு வரணுங்கிற ஆசையே எங்களுக்கு அந்த சீரியலை பார்த்துட்டு தான் வந்தது. அந்த யோசமிட்டி நேஷனல் பார்க் ஒரு அதுவே ஒரு ஊர் மாதிரி இருக்குது அந்த காடே. அதாவது அந்த காடுக்குள்ள மொத்தம் அவங்க அந்த குதிரையில தான் அந்த டிராவல் பண்றாங்க. அந்த ஆள் பேர் வந்துட்டு சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா. அந்த ஃபுல் அவுட்டோர் ஷூட்டிங் தான். அதுதான் நம்ம ஊர் இந்த ராதிகா சீரியல் நம்ம கம்பேர் பண்ண. சும்மா ஒரு வீட்டை அந்த எதிர்நீச்சல் வச்சு டைனிங் டேபிள்ல உட்காந்தே அவங்க சீரியலை முடிக்கிறாங்க. எவ்வளவு நல்லா எடுத்திருக்காங்க. நான் அந்த ரீல்ஸ்ல பாத்திருக்கேன். அந்த சன் அது அப்படியே இந்த ஃபயர் மாதிரி அந்த சன்லைட் விழறப்ப அந்த ரேஸ் இருக்கிறப்ப அது தெரியுது. அந்த தண்ணி அப்படியே கொட்டுறது அது ஃபுல்லுமே அந்த காட்டுலயே தான் எடுத்திருக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்தது அந்த சீரீஸ். அந்த ஒரு கிரைம் நடக்கிறது அதை கண்டுபிடிக்கிறது தான் கதை. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே விறுவிறுப்பு, ஒரு கொலையில தான் ஆரம்பிக்குது. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது சீரீஸ். கண்டிப்பா பாக்கணும். ஒரு ரன் ஆஃப் தி மில் கிரைம் ஸ்டோரி தான். ஆனா வந்து சினிமாட்டோகிராஃபி அந்த பாக்குற இதுக்காக ஒரு பெரிய டிவியில உட்கார்ந்து பார்த்தோம்னா ரொம்ப ஷூட்டிங்கே இல்ல. அதுல முழுக்க அந்த காடுலதான் அந்த இதுவே எடுத்திருக்காங்க. இவ்வளவு பெரிய காடான்றது அப்பா செமையா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அருமை. சரி, ஜீரோ டே, அன்டேம்டு. அடுத்தது என்ன? டிபார்ட்மெண்ட் கியூ. பார்த்த சீரியல்களே இந்த வருஷம் நான் பார்த்த சீரியல்களே ரொம்ப நல்லா இருந்த சீரியல்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் கியூ தான் சொல்லுவேன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு ஒண்ணு. சித்ரா என்ன ஆச்சு? உங்களை விட்டுட்டு பாத்துட்டாரா? அது இதெல்லாம் அப்படி பார்த்தது. அதான் நான் எதிர்நீச்சல் பார்த்த நேரம் பார்த்துட்டாரு. டிபார்ட்மெண்ட் கியூ பத்தி சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் கியூ வந்து
கோல்டு கேசஸ் இதுல வந்து அது ஸ்காட்லாந்து யார்ட்ல நடக்குது. இதுல நடக்கிற கதை ஸ்காட்லாந்துல நடக்கிற கதை. ஓகே, ஸ்காட்லாந்துல நடக்கிற கதை. இது பிரிட்டன் போலீஸ் போர்ஸ்ல ஒரு ஆள் வந்து போயிட்டு திரும்பி வரான். வழக்கம் போல சினிமா வழக்கம் போல ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு வருஷம் வேலை செய்யாம இருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி வரான். திரும்பி வரும்போது அவனுக்கு கோல்டு கேசஸ் கொடுத்து கீழே வந்து அந்த பாத்ரூம் குவார்டர்ஸ்ல இடம் கொடுக்குறாங்க. அவனுக்கு இந்த பாத்ரூம்லாம் இருக்கிற குவார்டர்ஸ்ல வந்து இதுதான் உன்னுடைய இடம், இங்க வச்சு நீ வந்து கோல்ட் கேசஸ் வந்து ஸ்டார்ட் ஃபாலோவிங் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாத்ரூம் குவார்டர்ஸ் அந்த கியூ தான் வந்து டிபார்ட்மெண்ட் கியூ. So he's confined to the டாய்லெட்டுக்கு கன்ஃபைன் பண்ணிட்டாங்க அவனை அப்படின்றது அந்த இது. ஆனா வந்து கதையினுடைய போக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த நடிப்பும் சரி, கதை வந்து கொஞ்சம் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் வரும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். It's a engaging serial. ஓகே ஓகே. சோ அடுத்து Black Rabbit பத்தி சொல்லிருந்தீங்க. Black Rabbit பத்தி ரொம்ப பேசிருக்கீங்களா நீங்க ஏற்கனவே? Black Rabbit நான் ரொம்ப பாக்கலைங்க. அது கொஞ்சம் அப்பப்பதான் அது பண்ணேன். இதுவும் வந்து ரொம்ப ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சதுதான். லைக் பிகாஸ் ஆஃப் த ஸ்டார் காஸ்ட், ஜூட் லா, ஜேசன் பெட்மேன், ஓகே, பெரிய பெரிய பேர்களை வந்து கொஞ்சம் பாத்துருவோம். ஏன்னா நாம வந்து கமலா சரோஜினி படம் பார்த்தோம் தானே, அவங்க மெதுவாத்தான் வருவான் அப்படின்றீங்களா? சூப்பர். அந்த பேர்லாம் பார்த்தோம்னா அதை பார்க்க ஆரம்பிச்சேன். வந்து கதை ரொம்ப ரொம்ப நார்மலா தான் போச்சு. இன்னும் நாட் டு ரைட் ஹோம் அபவுட், அது பெருசா ஒன்றும் இல்லை. அதுல ஒண்ணும் இல்லை, அப்படியே போட்டுரு அப்படின்ற Black Rabbit. அடுத்தது பீஸ்ட் அண்ட் மீ சொன்னீங்க, அது எப்படி இருந்துச்சு? பீஸ்ட் அண்ட் மீ வந்து பத்தி பேசியே ஆகணுங்க. அது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம நல்ல படங்களை பத்தி எல்லாம் நம்ம பேசுறோம். இப்ப வந்து ஒரு சீரீஸ்லயோ இதுலயோ வந்து முதல் எபிசோட்ல வந்து ஒரு ஆளை வந்து வில்லனா காமிக்கிறோம் அப்படின்னா கடைசி எபிசோட்ல வந்து அவன் வில்லன் இல்லை அப்படின்னு காமிப்பாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. பிரேக்கிங் பேட்லாம் கொண்டு வராதீங்க. இதுவும் வந்து சஸ்பென்ஸ் சீரிஸ் மாதிரி கொண்டு போனாங்க. இவன் கொலை பண்ணான் அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட வந்து முதல் எபிசோட் ஆரம்பிக்குது. 5வது 6வது எபிசோட்ல வந்து ஆமா அவன் தான் கொலை பண்ணான்னு முடியுது. சோ எதுக்காக நான் பார்த்தா 5 எபிசோட் உட்காந்து அப்படின்னு ஒரு தீராத கேள்வியை நமக்குள்ள உண்டாக்கி நமக்குள்ளேயே இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சீரியல். ஏன்டா நம்ம டிவி வச்சிருக்கோம், ஏன்டா நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருக்கோம், அந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்குள்ள வந்து தூண்டி நம்ம வந்து இது பண்ணக்கூடிய ஒரு சீரீஸ். புது வகைங்க, அந்த ஃபோர் ஷேடோவிங் சொல்லுவாங்க, அது புது வகை. அது முதல்ல சொல்லிட்டு இதுதான் கதைன்னு திருப்பி அதை முழுக்கவே ஷேடோ தாங்க. ஃபோர் ஷேடோ ஆஃப்டர் ஷேடோ எல்லாம் கிடையாது, முழுக்க ஷேடோ மட்டும்தான். சூப்பர் சூப்பர். நீங்க பாத்தீங்களா சித்ரா? இல்ல, இது பார்க்கல. இதுவும் வந்து அந்த ஸ்டார் காஸ்ட்ல தான் போய் வந்தேன். அந்த ஹோம்லேண்ட் வச்ச கிளார்டன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ்ல அற்புதமா பண்ணிருந்த மேத்யூ ரைஸ், ஓகே, இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்கன்றதா போய் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா வந்து இவங்க எல்லாம் சாதாரண மனுஷங்க தான், இவங்க எல்லாம் கொண்டாடிடாதீங்க அப்படின்ற சொல்ல வைக்கிற ஒரு சீரீஸ். அதாவது நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப அடிபட்டு இருக்கீங்க போல இருக்கு பீஸ்ட் இன் மீ பார்த்துட்டு. 2 நாள் முழுசா உட்காந்து பார்த்தேன். எங்கேயாவது ஒரு கதைக்கு வந்துரும் அப்படின்னு நான் நினைச்சுனே பார்த்தேன். ஆனா அதான் சொல்லல, புரியாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மா இஸ் எ பூமராங் அப்படிங்கிறது சித்ராவோட சாபம் அங்கேயே பழிச்சிருச்சு உங்களுக்கு. அடுத்து ரெசிடென்ஸ், அது எப்படி இருந்துச்சு? அதுவும் ரெசிடென்ஸ் வந்து நல்ல, அதாவது ஒரு ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா அதனுடைய ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பக்கா ஷெர்லாக் ஹோம்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஒரு ஆள் ஒருத்தர் வராரு, அவர் வந்து பார்த்த உடனே நீ போட்டிருக்கிறது இவருடைய ஷர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிடெக்டிவ் பார்த்துட்டு நீ போட்டிருக்கிறது அவருடைய ஷர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எப்படி சொல்றன்னு கேட்டா வந்து இத்தனை மணிக்கு உங்க ஷர்ட் அழுக்காச்சு, இத்தனை மணிக்கு இதாச்சு, நீ அந்த டைம்ல வந்து நீ வந்து மாத்தத்துக்கான வாய்ப்பு இல்லை, உன் சைஸ்ல இந்த ஏரியாவில் இருக்க ஒரே ஆள் இவர் தான், அதனால அவர் ஷர்ட் தான் நீ வாங்கி போட்டுக்கணும். அது ரொம்ப பரபரப்பு போகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த ட்ரெய்லர். ஆனா அந்த ட்ரெய்லரை பார்த்துதான் மயங்கி உள்ள நான் காமெடி அட்டெம்ப்ட், ஜானர்லாம் சொல்ல முடியாது, அட்டெம்ப்ட்னு சொல்லலாம். இது வந்து இதுல ஒயிட் ஹவுஸ்ல ஒரு கொலை விழுந்துருது. அந்த கொலையை வந்து துப்பறியறதுக்கு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கூட்டு வராங்க. ஒயிட் ஹவுஸ்ல கொலை வந்தா ஏன் பிரைவேட் டிடெக்டிவ் கூட்டு வராங்கன்றதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி தான் யோசிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம அப்ப நடப்பு யோசிச்சிடறோம்.
நான் கேனன் டாயலோட தீவிர விசிறியா இருந்திருப்பாங்க. So, அங்க ஆமா என்ன நடந்தாலும் வந்துட்டு ஷெர்லாக்கை கூப்பிடுவாங்க இல்லையா? அங்க வந்து ராஜா இருந்தாலும் சரி, நம்ம பிரின்ஸ் வீட்ல இந்த குவீன் நடந்தாலும் ஷெர்லாக் கூப்பிடுற மாதிரி இங்க அவங்க கூப்பிட்டுருக்காங்க. நீங்க அதையும் தப்பா நினைக்கிறீங்க நீங்க? கூப்பிடுறது தப்பு இல்ல, வர்றதும் தப்பு இல்ல. ஆனா வந்து இவ்வளவு சொப்பையா வந்து ஒரு டிடெக்டிவ் வேலையை பண்ணணுமா? அந்த அந்த இவங்க எல்லாம் சுத்தி இருக்கவங்க அத்தனை பேரும் வந்து இவங்க சொல்றதுலாம் வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமை அங்க எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. சின்னதுக்கு ஆச்சரியம், ஷாக்க குறை அப்படின்னு தோணுது. அருமை. சோ இங்கிலீஷ் ஆனா வந்து ஒரு பாக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த சீரீஸ். அதாவது ஒரு பாக்குற மாதிரி தான் இருக்கு. பீஸ்ட் இன் மீ அளவுக்கு ரொம்ப அசிங்கமான சீரீஸ் எதுவும் கிடையாது. ஓகே, பீஸ்ட் இன் மீ ஆக்சுவலா வந்து நான் வந்து கொஞ்சம் ரவுண்ட் அப் பண்ணிடுறேன். நான் பார்த்த சீரீஸ் வந்து இங்கிலீஷ்ல பார்த்த சீரீஸ் நான் ரவுண்ட் அப் பண்ணிடுறேன். சொல்லுங்க. எனக்கு வந்து டாப் ப்ரையாரிட்டி வந்து டிபார்ட்மெண்ட் கியூ. ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் வந்து அன்டைம் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிறது வந்து 0 டே ஹோஸ்டேஜ் ரெசிடென்ஸ் எல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்றது வந்து பீஸ்ட் இன் மீ. ஓகே, சோ அதாவது யாராச்சும் சுரேஷ பிடிக்காதவங்க இருந்தீங்கன்னா பீஸ்ட் இன் மீ பாருங்க அப்படின்றீங்க. என்ன பிடிக்காத அது அவங்க தன்னைத்தானே பிடிக்காதவங்க தான் பார்த்துப்பாங்க. சூப்பர். சோ ரவுண்ட் அப் அருமையா ஆங்கிலத்துல முடிச்சீங்க. அப்படியே அங்கிருந்து ஹிந்திக்கு தாவிடலாம். ஹிந்தி தேஸ்மே ஜீமே என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஹிந்தி சாரே ஜஹான் சே அச்சா சீரிஸ் பார்த்தாங்க பாருங்க. தேஸ்மே அப்படின்னு சாரா ஜஹான் சே அப்படின்றீங்க. ஆமா, சங்கி டைட்டிலா இருக்கு. சங்கி சீரிஸ் நல்லா வந்தது. ஆக்சுவலா இட் வாஸ் என்ஜாயபிள். சூப்பர். என்ன கதை நீங்க சொல்லுங்க. ஒரு டிப்ளமேட், பாகிஸ்தான் அம்பாசிடரா வந்து இவர் போறாரு, ஸ்பை. ஆமா ஆமா, பாகிஸ்தான் அங்க கொஞ்சம் எடுத்திருந்த விதம் எல்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த பிரதீக் காந்தின்னு அந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் அந்த சீரீஸ்ல வந்தா ஹீரோ. ரொம்ப நல்லா நடிப்பான் ஆக்சுவலி. அதனாலதான் இதை பார்த்தோம் நாங்க. நல்லா இருந்தது. அந்த கராச்சி அந்த பாகிஸ்தான் தான் வேணும் எல்லாம் எழுதியே காமிக்கிறான். அங்க போய் ஷூட் பண்ண மாதிரி தான். அங்க நிறைய இன்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அந்த இன்ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட இதுக்குள்ளேயே இருக்காங்க. அந்த அவங்களுக்கு அந்த பாகிஸ்தான் போலீஸ் இதுக்குள்ளேயே அந்த இன்ஃபார்மர்ஸ் இருந்து இவனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அவங்க ஒவ்வொருத்தரா அவங்க தெரிய வரைச்சு அவங்களே ஷூட் பண்ணி இது பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த மாதிரிதான் வருது அந்த கதை. நார்மல் இதுதான், ஆனா கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்தது. அதாவது ஒரு அட்டாமிக் ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்றாங்க பாகிஸ்தான்ல. ஒரு அட்டாமிக் ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதை ஃபாயில் பண்றதுக்காக அனுப்பப்பட்ட இந்தியன் ஸ்பை. ஓகே, அது அவன் ஃபாயில் பண்றான். அது எப்படி பண்றான் அப்படிங்கிற அதுக்கான கதை. பாகிஸ்தான் இன்ஃபார்மர்ஸ் ஒரு இதுவோட லைவ் இது ஒரு ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரியோட சேர்த்து எடுத்திருந்தாங்க. இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. ஓகே, இப்போ வந்து அது பார்த்து தான் இப்ப ஹிந்தி மூவி வந்திருக்கு போல இருக்கு. இந்த துரந்தரா நான் பார்க்கல, நானு அது இன்னும் பார்க்கல. சொன்னாங்க பார்க்கணும். துரந்தரம் எத்தனை அந்த மாதிரி அந்த ஸ்டைல் ஸ்டோரி தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வந்து ரொம்ப மிஸ்பிலீவபிளா இருந்தது. துரந்தரம் வந்து வித் தட் கை யூ cannot make anything believable. அந்த அளவுக்கு எதுவும் பண்ண முடியாது. இன்னும் நிறைய பேர் அந்த காந்தாரா இந்த ஷோவை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் நாக்கெல்லாம் காட்டியது பெண்ணிடாதே அதை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அக்ஷய்க்கு நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கதான் அங்கிருந்து இன்டர்நேஷனல் புதுசா வந்திருக்க கிராம் சாலைன்னு ஒரு கதை, ஒரு சீரீஸ். அது மேபி இட் மே கோ ஃபார் 2-3 more சீரீஸ். அது வந்து இந்த பஞ்சாயத்து பண்ண சேம் டீம் தான் இதையும் பண்ணிருக்காங்க. ஓ ஓகே. அந்த ஐவிஎஃப் கிரியேஷன், டிவிஎஃப் கிரியேஷன், தி வைரல் ஃபிலிம்ஸ் கிரியேஷன். அது சேம் தான். அவங்களுடைய அந்த மெயின் பிளஸ் பாயிண்ட் என்ன, ஒரு மெல்லிய காமெடி அண்ட் ஒரு நார்மல் இந்த திடுக்கிடும் திருப்பங்கள்லாம் இருக்காது. அந்த ஒரு நார்மல் வாழ்க்கையில, ஒரு கிராமத்து வாழ்க்கையில, ஒரு நார்த் இந்தியா கிராமத்து வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு காமெடியான இது. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த காமெடியா எடுத்துட்டு ஒரு கம்ப்ளீட் எபிசோட வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்க.
அதை பார்க்க ஆரம்பிச்சோம், முழுசா முடிக்கல. ஆனா வந்து இட் இஸ் ப்ராமிசிங் ஜஸ்ட் லைக் பஞ்சாயத். ஓகே கிராம். அங்கிருந்து பாகிஸ்தான் கிராமத்துக்கு போன அடுத்தது மண்டாலா மர்டர்ஸ். அது எப்படி இருந்துச்சு? மண்டாலா மர்டர்ஸ் வந்து நான் பாஸ்டன் பாலாவுக்கு அன்புடன் அழைக்கிறேன். வாங்க பாஸ்டன் பாலா. மண்டாலா மண்டலம் வித்தியாசமா இருந்தது. அதாவது வழக்கமான துப்பறியும் சீரியல் தான். ஆனா அதுல வந்துட்டு ஒரு அமானுஷ்ய தன்மையை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கொலை நடக்கும் போதும் அதுக்கு பக்கத்துல ஒரு கோலம் போடுறாங்க. மண்டாலாங்கிறது நம்ம டிபெட்ல, பூட்டான்ல, சிக்கிம்ல ஒரு மதத்தை சார்ந்தவங்க போடுற கோலம் இல்லையா, அந்த கோலத்தை போடுறாங்க. இதுல வாணி கபூர் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இதுக்கு வராங்க, ஓடிடி சீரீஸுக்கு வராங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு கெத்தான துப்பறியும் போலீஸ் ஆபீசரா. சோ அவங்கள சுத்தி அவங்கதான் எல்லா இந்த இதையும் பாக்குறாங்க. ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஒய்ஃப் பார்த்தாங்க வறக்கும் போல, நான் அப்பப்போ எட்டி எட்டி பார்த்தேன். ஆனா கொலைகள், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற தொடர்புகள், அதுக்கப்புறம் கோலங்கள் அப்படின்னு ஒரு பிகாஸ் நம்ம இப்போ கொலை சீரீஸ்னு பார்க்கும்போது இந்திய பின்னணியில நம்ம ரொம்ப பார்க்க மாட்டோம். அதாவது ஒரு இந்திய தத்துவம் சார்ந்த இல்ல மதம் நம்பிக்கைகள் சார்ந்த ஒரு வகையில ஒரு 2 ஜானர் நல்லா மிங்கல் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஹாரர், அதுக்கப்புறம் வழக்கமான பொலிட்டிக்கல், எக்கனாமி, ஆதிவாசிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அடிச்சதுனால கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நிச்சயமா கிரைம் த்ரில்லர் ரசிக்கிறவங்க ரசிப்பாங்க. மற்றவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதாவது கொஞ்சம் ஸ்லோவாவும் இருந்தது. நீங்க சொல்றது பார்த்தா வந்து இந்த மித்தாலஜி கலந்த சீரீஸ்னு பாத்தீங்கன்னா தமிழ் இதுல ஹிந்திலயே வந்து அவங்க இன்னும் ஸ்டேபிள் மாதிரி அதை வச்சுட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சாக்ரெட் கேம்ஸ்லயும் அந்த மித்தாலஜி கலந்த கொலை அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அசூர்னு ஒரு சீரீஸ் வந்தது, அதுலயும் அந்த மித்தாலஜி கலந்த கொலை தான். ஓகே, இது வந்து ஒரு பிப்ளிக்கல் பேஸ்ல கொலை பண்றது, அந்த ஜெனசிஸ் பேஸ்ல கொலை பண்றது அப்படின்ற மாதிரி அதை வந்து அப்படியே தூக்கி இங்க ஹிந்து மித்தாலஜில போட்டு அது மாதிரி கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு இதுதான் நினைக்கிறேன். டான் ப்ரவுன் படிச்சு பார்த்துட்டு அதுலதான் நீங்க வந்து சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு அதையும் எங்க எப்படி முதல்ல அவன் கோலம் போடுறான், இவன் கோலம் போடுறான். முன்னாடி ஒரு காலாபாணின்னு ஒரு சீரீஸ் ஒண்ணு வந்தது, அந்தமான் நிக்கோபர் பேஸ் பண்ணி. அது இன்னும் பெட்டர் சீரீஸ். அது சீரியல் கில்லிங் எல்லாம் எதுவும் இல்ல, பட் நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. அது இன்னும் பெட்டர் சீரீஸ். பட் இவங்க கொஞ்சம் அதாவது பார்க்க தகுந்த சீரீஸ்ல நிச்சயமா மண்டாலா மர்டர்ஸ் சொல்லலாம். பரவாயில்ல, இது பிடிக்கணும், கிரைம் த்ரில்லர் பிடிக்கணும். அங்கிருந்து நம்ம அப்படியே ராஜீவ் கொலை வழக்குக்கு வந்துடலாம். தி ஹண்ட். அதை பற்றி தேவையான அளவு நாங்க அலசிட்டோம். ஆனா எப்படி இருந்துச்சு இந்த வருஷத்துக்கான சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இட் குட் ஹேவ் பீன் பெட்டர். ஹண்ட் ராஜீவ்காந்தி கொலை வழக்கை பத்தி பல விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். சொன்னது வந்து கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்றத மறுக்க முடியாது. ஒரு பார்க்கக்கூடிய சீரியல் அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. ஆனா எபிசோடு தான் கொஞ்சம் கிரிப்பிங்கா இருந்தது, நாட் ஆல் எபிசோட்ஸ் அந்த மாதிரி. அது இல்லாம நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கதை, ஃபாலோ பண்ணிட்டே இருந்த கதைங்கனால இன்னும் கொஞ்சம் ஒரு ஆர்வமோட பார்த்தோம். ஆனா எண்டெல்லாம் அந்த மாதிரி இல்ல, அது கொஞ்சம் சொரப்பலாக இருந்துச்சு. எங்க நிறுத்தணும்ன்றது தெரியாம யார குற்றம் சொல்லணும், யாராவது குற்றம் சொன்னா யாராவது இது பண்ணுவாங்க, ஒரு பயத்தோடவே எடுத்த சீரீஸ் மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் உண்மை கிட்ட போயிருக்கலாம், ஆனா அது போல. அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு தெரியல. கண்டிப்பா பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல போகாம இருப்பாங்க. ஆமா ஆமா. அடுத்தது பிளாக் வாரண்ட். பிளாக் வாரண்ட் வந்து நல்லா இருந்ததுங்க. வந்து இட் இஸ் ஒரு திஹார் ஜெயில வார்டனா பொறுப்பேற்றுக்கிற ஒரு சின்ன பையன். அவன் வந்து ரொம்ப ஒல்லியா, பாக்கிறதுக்கு ஒரு போலீஸ் மாதிரி இல்லாத ஒரு பையன் வந்து திஹார் ஜெயில ஒரு வார்டனா பொறுப்பேற்றுக்கிறான். அங்க இருக்கிற பாலிடிக்ஸ், அந்த பாலிடிக்ஸ் நடுவில் வந்து அவன் வந்து he has to do the சார்ல்ஸ் சோப்ராக்காக வந்து அவன் வந்து he has to handle. அவன் he has to handle. அங்க உள்ள வந்து அவன் வந்து ஒரு பெரிய பந்தாவா அவன் தன்னுடைய செயல் மாதிரி இருக்கான். அவனோட செயல் மாதிரி அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாம் கிடைக்கிறது உள்ளேயே, எல்லாமே ட்ரக்ஸ், போனு எல்லாம் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். அந்த மாதிரி ஒரு செட்டிங்ல எடுத்திருந்த சீரியல் பியூட்டிஃபுல்லா இருந்தது, நல்லா இருந்தது, பாக்கிறதுக்கு பிடிச்சிருந்தது. ரெக்கமெண்டட். வட சென்னை வெற்றிமாறன் ஸ்டைல்ல ஜெயில வந்து கிடைக்காத விஷயமே இல்ல. டெலிவிஷன், போனு, பிரியாணி எல்லாமே.
ஆனா ஆக்சுவலா இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சார்ல்ஸ் சோப்ராஜ் பத்தி கேள்விப்பட்டது. அப்பவே வந்து இதான் கேள்விப்பட்டிருக்கான். அவன் வந்து he was living his life in jail. அதாவது அவுட் சைடோட அவன் வந்து இன்னும் பெட்டரா வந்து உள்ள வாழ்ந்தான். ஆனா இந்த படம் இந்த சீரீஸ் தான் காமிக்குது. அது நல்லாவே காமிச்சிருந்தது. டப்பா காட்டல், சாரி, டப்பா காட்டல். அது வந்து ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா இதுவும் வந்து ஸ்டார் காஸ்ட். ஓகே, ஷப்னா அஸ்மி, நிமிஷா சஜயன், ஓகே, பிரம்மாண்டமான நேம்ஸ். ஓகே, அதோட உள்ள படம் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மும்பைல அந்த டப்பாவாலா, மும்பை டப்பாவாலாஸ் ஆர் known ஃபார் தேர் அந்த அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு அவங்களுக்கு சிக்ஸ் சிக்மான்னு கேள்விப்பட்டிருக்காங்க. ஓகே, they have 6 Sigma பிளஸ். ஓகே, அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பக்கா ஆர்கனைசேஷன். ஆனா அதுக்குள்ள ட்ரக் வச்சு கடத்தலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பிரிமைஸ். அந்த டப்பாஸ்குள்ள ட்ரக் வச்சு கடத்தலாம் எப்படி இருக்குன்ற ஒரு பிரிமைஸ். கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஒன்லைன் டாக்ல பாக்குறதுக்கு எப்படி பாக்கிறதுக்கு நல்லா இல்லையே? ஓகே, it could have been done better. ஆனா நல்ல பிரிமைஸ் அதை வந்து எப்படி நாசம் பண்ண முடியுமா பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. பாஸ்டன் பாலா, உங்களுக்கு பிடிச்ச பாப் பாஸ்டர்ட்ஸ் ஆஃப் பாலிவுட் அது எப்படி இருந்துச்சு? இது ஷாருக் கானோட பையன் சீரீஸ். சோ அதனால ரொம்ப எதிர்பார்ப்போட தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த எதிர்பார்ப்பை ஓரளவு பூர்த்தி பண்ணிச்சு. நம்ம எல்லாரும் நெப்போ பேபிஸ்னு சொல்றவங்கள தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். பயங்கரமா தன்னைத்தானே நக்கல் அடிச்சு, அதாவது அவங்கள பத்தியே ஒரு சுய விமர்சனமா பயங்கர எல்லலோட பண்ணியிருந்தாங்க. நடிப்பு எப்படி சொல்லி தராங்க, அதுக்கப்புறம் சாதாரண ஆளு ஷாருக் கான் மாதிரி ஒருத்தர் டெல்லியில இருந்து வர ஒரு ஆக்டரோட வாழ்க்கை எப்படி இருக்கு, நிறைய கிளிஷேஸ் இருக்கும். ஆனா அந்த கிளிஷேஸ் எல்லாம் ஏன் இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் கூட ஒரு கிண்டல் தாங்கிற மாதிரி தோன்ற மாதிரி கூட பண்ணியிருந்தாங்க. பலபலான்னு இருந்தது. நல்ல அழகான முகங்கள், வழக்கமான பாலிவுட்டோட பிரம்மாண்டம், ஒரு படம் எப்படி எடுக்கிறாங்க, நடிப்பு எப்படி சொல்லி தராங்க நடிப்பு வராதவங்களுக்கு. அதுக்கப்புறமா நம்ம இவங்கெல்லாம் இந்த கதாபாத்திரமும், இது வந்து சத்ருகன் சின்ஹா பொண்ணும், இது வந்துட்டு சைஃப் அலி கான் பொண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சந்தேகம் வர மாதிரி சில குணச்சித்திரங்கள், இவங்களை எங்கேயோ பார்த்திருக்கோமோ அப்படிங்கிறது. சோ அது எப்பவுமே ஒரு கிளுகிழுப்பு தன்மையா ஒரு சுவாரஸ்யத்தை உண்டாக்கும். சோ அதனாலயே நான் இந்த சீரீஸ, அதாவது நம்ம தொடர்ச்சியா ஹிந்தி சினிமாவோட ஸ்டார்டஸ்ட் பிலிம்ஃபேர் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இதா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்தது. மேக்கிங் வாஸ் வெரி குட். முடிவு வந்துட்டு நான் அவ்வளவா எதிர்பார்க்கல. நான் எந்த ஸ்பாய்லரும் நான் பார்க்கலங்கிறதுனால அந்த முடிவு வந்துட்டு கொஞ்சம் நம்பிக்கை, அதாவது நம்பகமான முடிவு, ஆனா கொஞ்சம் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய முடிவா இருந்தது. இதுக்கு இன்னொரு மாற்றா நான் ஜூப்ளின்னு ஒண்ணு சொல்லுவேன். ஜூப்ளி வந்துட்டு 1940s இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன போது எப்படி ஸ்டுடியோஸ் ஆரம்பிச்சாங்க, இவர் எப்படி வந்து நம்ம அப்புறம் தேவானந்த் அவங்களுக்குள்ள இருந்த முஸ்லிம், இந்து, ரஷ்யா இன்ஃப்ளூயன்ஸ், அதெல்லாம் இன்னொரு பார்வையா நான் சொல்லுவேன். அது இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மை கொண்ட சீரியல். இது வந்து கொஞ்சம் கற்பனையான சீரியல். பட் நிச்சயமா போன வருஷம் பார்த்ததுல நான் என்ஜாய் பண்ண சீரீஸ்ல நிச்சயமா இது டாப் 5ல நிச்சயமா இருக்கும். பாப் பாஸ்டர்ஸ் ஆஃப் பாலிவுட் நீங்க பார்க்கல இல்லையா? நீங்க ஜூப்ளி பார்த்திருக்கீங்களா? நான் பார்க்கல. ஜூப்ளி பாஸ்டர்ஸ் ஆஃப் பாலிவுட் நான் பார்க்கல நான். ஓகே ஓகே, இப்போ பாலாசனால பார்ப்போம், பார்த்துட்டு ஆடுத்துட்டோம் அவ்வளவுதான். அடிக்கிறதுக்கு வீட்டுக்கு வர மாட்டீங்க. அப்போ இது இன்னொன்னு பாஸ்டர்மா நீங்க பார்த்ததுல இல்ல சுரேஷ் நீங்க பார்த்தா துபாயா அது எப்படி இருந்துச்சு? துபாயா வந்துட்டு அவர் பஞ்சாயத்தும் அதுக்கு அப்புறமா இன்னொரு சீரீஸ் அவங்க பண்ண டிவிஎஃப் பண்ண இன்னொரு சீரீஸ் சொன்னாரு. அது என்னதுன்னு மறந்துட்டேன். அப்படியா? ஆமா, அந்த சாயல்லையே இருக்கிறதுதான் துபாயா. நான் இவங்களும் டிவிஎஃப் யாருன்னு தெரியல, எனக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அதே சாயல் உங்களுக்கு பஞ்சாயத்து பிடிச்சது, அவர் சொன்ன இந்த கிராம் சிகிச்சாலை பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு துபாயாவும் பிடிக்கும். நம்ம எல்லாருக்கும் பைக் பத்தின காதல் தெரியும் நம்ம சின்ன வயசுல. சோ பைக்ல என்ன கதை ஆரம்பிக்குது, கல்யாணத்துக்கு பைக் கேட்கறாங்க, கொடுக்குறாங்க கஷ்டப்பட்டு நம்ம வாத்தியார். ஆனா அந்த பைக் காணாம போயிடுது.
அந்த பொண்ணுக்கு நடுவுல இருக்கிற காதல், அதாவது ஒருத்தன் அந்த பொண்ணு மேல, மணப்பெண் மேல ஒருதலை காதல், இந்த மாதிரி ஒரு 100 கதாபாத்திரங்கள் அந்த கிராமத்துல. எல்லாருக்கும் ஒரு நல்ல கதைகள், நல்ல சுவாரஸ்யமான வசனங்கள். நம்ம இயல்பா நம்ம எல்லாம் சின்ன வயசுல நம்ம பார்த்திருப்போம் அந்த மாதிரி மக்களை. சோ அதனால இன்னும் இயல்பாகவே ஒன்ற முடிஞ்சது. திடுக்கிடும் திருப்பங்கள்லாம் ரொம்ப எல்லாம் எதுவும் இல்லை. ஆனா ஒரு நிஜ வாழ்க்கையில எப்படி நடக்குமோங்கிறதுக்கு ஓரளவு நெருக்கமானது. அதனால கொஞ்சம் போகும். அப்பப்போ நம்ம ஆபீஸ் வேலையும் பார்த்துட்டு பக்கத்துல இதையும் ஓட்டின்ட்டும் நம்ம பண்ணலாம். பட் ஜாலியா போச்சு. அதாவது நல்ல டைலாக்ஸ், பின்னணி, கிராமம், அந்த கதாபாத்திரங்கள் நிறைய பேரை நம்ம பல சீரீஸ்ல பார்த்திருப்போம். நல்ல நடிகர்கள். அந்த தேர்வு ரொம்ப முக்கியமா இருந்தது. கொஞ்சம் அரசியல், குடும்ப உறவு, மாமா மச்சான், இந்த மாதிரி நல்லா போச்சு. நீங்க சொன்ன பிறகுதான் இப்போ 2வது செகண்ட் வெற்றிமாறன் ரெஃபரன்ஸை டிராப் பண்ணலாம். நீங்க பிளாக் வாரண்ட் சொன்ன மாதிரி அங்க வந்து ஜெயில எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து இந்த பைக் திருட்டு போனக்கா தான் பொல்லாதவன் இல்லையா? ஸோ நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால வந்து இந்த வெற்றிமாறன் மேல வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபெட்டிஷ் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அதுல இருந்து இவர் சுட்டு எடுத்திருக்காங்களோ அப்படின்னு கூட ஒரு சந்தேகமா இருக்கு. பட் இருக்கலாம். எனக்கு பைக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னோம்னா நீங்க போயிட்டு வெற்றிமாறன் பொல்லாதவன் காணப்படுறது வெற்றிமாறன் ஃபெட்டிஷ் உங்களுக்கு தான் இருக்குன்னு தோணுது எனக்கு இருக்குங்க. பட் நம்ம ஒரே மாதிரி இருக்கு, அதுக்காக சொன்னேன். தடக் 2ன்னு ஒரு படம் வந்தது, ஹிந்தி படம். அது இந்த பரியேறும் பெருமாளோட தடக் 2. ஓ ஓகே, தடக் பரியேறும் பெருமாளோட அதே கதை தான் அது. ஆனா வந்து அந்த கதையை எப்படி நாசம் பண்ண முடியுமோ அப்படி நாசம் பண்ணிருக்கேன். சரி, அதே சம்பவங்கள், அந்த சம்பவங்களை எவ்வளவு வந்து அன்இம்ப்ரெசிவா கொடுக்க முடியுமோ அன்ரிலேட்டபிள் அன்இம்ப்ரெசிவா கொடுக்க முடியும். அதாவது தடக் 1க்கும் 2க்கும் சம்பந்தமே இல்ல. எதுக்கு பரியேறும் பெருமாள் கதையை போய் தடக் 2ல எடுத்துட்டாங்கன்னே தெரியல. 1ஓட கதை வேற, இது வந்து கம்ப்ளீட் இதுக்கு இது அப்படியே இந்த கதையை எடுத்துட்டாங்க. ஆனா தமிழ்ல இருக்கிற அந்த ஒரு இம்பாக்ட் இதுல இல்ல. ஆக்சுவலா வந்து அதை பார்த்து மறுநாள் உடனே நாங்க பரியேறும் பண்ணுவோம். ஆமா, தமிழ பார்த்தோம். நம்ம வந்து மலையாள படங்களை வாங்கி குசேலானா பண்ண மாதிரி நம்ம படத்தை எல்லாம் வாங்கி அவங்க நாளத்துல கும்பா போட்டிருக்காங்க. நேத்துதான் ஸ்ரீனிவாசன் இறந்துட்டாரு. கரெக்ட், குஷேலான் ரெஃபரன்ஸும் போட்டலாம். வெளியாறு எடுத்தால் வெளியாறு தெய்வம் முடிக்கும். கரெக்ட். அடுத்தது வந்து இந்த சீரீஸ் சொல்லுவாங்களா, இந்த சீரீஸ்ல வந்து அடுத்த சீசன்ஸ், இந்த ரிட்டர்னிங் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நீங்க அதுலதான் அந்த நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன்னா ஃபேமிலி மேன சொல்லாம என்னோட சீரீஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து அந்த ரிட்டர்னிங் சீரீஸ் வகையில வந்து நான் வந்து ஒரு 3-4 பார்த்தேன் இந்த வருஷம். பார்த்தாலுக்கு வந்து இவர் அந்த சீரீஸ் வந்து 3வது சீசன். ஓகே, 3வது சீசன் இட் கோயிங் டு 2வது சீசன் தானே? 2வது சீசன். அவங்க வந்து அந்த இவர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இதுக்கு போறாரு, அசாமுக்கு போறாரு. அசாம்ல ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி திரும்பி வர்றாரு. அந்த அவருடைய கதையை காமிச்சிருக்காங்க. அதே போலீஸ் அசாமுக்கு போனவர் வில்லனா வந்து ஃபேமிலி மேல நடிக்கிறார். அதே அசாம் அங்க போயிட்டு வந்து ஓகே, இன்னைக்கு மார்னிங் ஷூட் வந்து நம்ம வந்து பார்த்த அளவுக்கு போலீஸா நடிக்கணும், ஈவினிங் ஷூட் வந்து வில்லனா வந்து ஃபேமிலி நடிக்கணும் அப்படின்ட்டு நடிச்சுட்டு வந்துருப்பாரோன்ற அளவுக்கு 2 ஒரே கதை. அந்த காலத்துல மோகன் வந்து ஒரு பாப்புலர் இருக்கிறவ பாத்தீங்கன்னா, ஊட்டி கூனூர்ல சிம்ஸ் பார்க்ல எல்லாம் ஷூட்டிங் நடக்கும். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஆர் சுந்தரராஜன் வந்து இந்த பக்கம் ஒரு செட்டப் வச்சு காத்துட்டு இருப்பாரம்மா. அந்த பக்கம் அந்த நடிச்சு முடிச்சுட்டு அதே பாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாத்திரம் மாத்திட்டு அதே ஹேர் ஸ்டைலோட போயிட்டு இந்த பக்கம் வந்து ராதாகோட டான்ஸ் ஆடுது, அந்த பக்கம் ராதிகாவோட டான்ஸ் ஆடுது. அது மாதிரி நினைக்கிறேன் ஆசாம்ல ஒண்ணு சொல்லணும். அந்த இதுல ஃபேமிலி மேனா வந்ததுல ஒரு இவ்வளவு தலைமுடி வச்சிருக்காரு. பாதாளத்துல போலீஸுங்கனால முடி மாத்திட்டு போயிடுறாரு. அந்த பக்கம் போறப்ப அந்த அப்படி நடந்து போறப்பே வந்து பின்னாலே ஹேர் ஸ்டைலர் வந்து விக்க மாத்திட்டு இந்த பக்கம் போய் நடி ஆசல் நடி அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. இது 2த்துலயுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம். 2மே வந்து நார்த் ஈஸ்ட்ல பேசப்படாத ஒரு ஏரியாவை பத்தி பேசுது. ஆக்சுவலா ஈவன் டெல்லி கிரைமும் வந்து நார்த் ஈஸ்ட பத்தி தான் பேசுது. ஓகே, நார்த் ஈஸ்ட பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதை நம்ம முதல்ல பதிவு செய்யணும். பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பேசுறது எவ்வளவு மேலோட்டமா பேச முடியுமோ அவ்வளவு மேலோட்டமா பேசுறாங்க. ஓகே, இப்போ நீங்க இதுல வந்து அமெரிக்காவுக்கு போன புதுசுல சந்திச்சிருப்பீங்க. ஓ, யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு, சோ யூ ஆர் ரஜினி ஃபேன்.
ஓ தமிழ்நாடு இலை சாம்பார் அந்த மாதிரி மொத்தையா வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்துறது. அந்த மாதிரிதான் வந்து இந்த சீரீஸும் வந்து நார்த் ஈஸ்ட் அணுகுது அப்படின்ற மாதிரி என் ஃபீலிங். நார்த் ஈஸ்ட்ல வந்து ஓகே தே ஹேவ் ப்ராப்ளம், தே ஹேவ் அவங்களுக்கு ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க, ட்ரைபுக்கு ஒரு லீடர் இருக்காரு, அந்த லீடர் எல்லாரும் அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே வணங்குறாங்க, அந்த ட்ரைபல் லீடரை கொலைப்பட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இந்த ரேஞ்சில வந்து ரொம்ப 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 மேலோட்டமா அதை அணுகுறாங்க அப்படின்றது என் ஃபீலிங். டெல்லி கிரைம், இந்த பாதாளோக், அப்புறம் வந்து இந்த ஃபேமிலி மேன், மூணும் வந்து ஒரே அதே சீசன் 1 2 அது ஒரே டைம்ல அந்த மாதிரி தான் வருது. ஆனா வந்து அவுட் ஆஃப் 3 இந்த வந்து ஃபேமிலி மேன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இந்த 3 வந்து சூப்பராவே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. மேக்கிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு அங்க அதாவது அந்த சொல்ற மாதிரி அந்த அஸ்ஸாம்ல இருக்கிற அந்த போராளி குழு அந்த அந்த கொஞ்சம் அந்த மாதிரி இவங்களோட கொஞ்சம் இது பண்ணிட்டு நல்லா நல்லா எடுத்திருந்தாங்க. இந்த தடவை கொஞ்சம் ஃபேமிலி ஸ்டோரியும் இருந்தது. அந்த யாரோ ஒய்ஃப் பிரியாமணி அந்த அந்த கதையும் கொஞ்சம் காமிச்சாங்க. நீங்க எங்க விட்டுருவீங்களோன்னு அவருக்கு பயம். பிரியாமணிய இருக்கியா உனக்கு இன்னைக்கு வேட்டு கல் தோசையில கல் இருக்கோ இல்லையோ, கல் தோசையில அடி வாங்க பாரு நீ பிரியாமணி. ஹீரோயின் பேசலாம் இப்படி எவ்வளவு டக்கு 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 ஞாபகம் வச்சிருக்காரு போதுங்க. ஐயோ நான் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவர் பேரே நான் வந்து பிலிம் நியூஸ் ஆனந்த் தான். எதுவும் எக்ஸ்ட்ராவா நடிச்சிருப்பா. எனக்கு இது யாருன்னா அத பேரை கூட இது ஒரு 2 minutes எனக்கு டைம் கொடுப்பார். அப்படியே மூளைய ஒரு தலைய ஒரு செல்பிட்டு உடனே அந்த பதில சொல்லுவாரு. எப்படிமா ஏதோ சைடு ஆக்டர் பேரெல்லாம் இப்படி ஞாபகம் வச்சு. அவர் அந்த காலத்து ஈவி சரோஜா ஃபேனுங்க. ஈவி சரோஜால இருந்து அப்ப இருந்து இந்த சைடு ஆக்டர் சொல்லிட்டு இருக்கீங்க. சைடையே இப்படின்னா பாத்துக்கோங்க. அவ மெயின் எல்லாம் என்ன எப்படி சொல்லிவிடுவாரு. பஞ்சாயத்து பத்தி நம்ம பேசிட்டோம், பட் ஆனா பஞ்சாயத்து இந்த சீசன் எப்படி இருந்துச்சு அது சொல்லுங்க. பஞ்சாயத்து ரொம்பவே பிடிக்கும். புலாரா கிராமம் அது பேரு அந்த இவன் அவன் பேரு அந்த ஹீரோ பேரு ஜிதேந்தர். அவர் வந்து ஆல்ரெடி கோட்டா ஃபேக்டரின்னு ஒண்ணு பாத்திருக்கீங்களா? சூப்பரா இருக்கும் அந்த சீரீஸ். கோட்டா ஃபேக்டரின்னு அந்த ராஜஸ்தான்ல அந்த கோட்டாங்கிற ஊரே டெடிகேட்டட் டு இந்த ஐஐடி படிக்கிற அந்த குழந்தைகளுக்காக. அதுல அவன் வந்து மேக்ஸ் டீச்சரா வருவான் அந்த ஜிதேந்தர். அதுல அவன் தான் அவ்வளவு ஒரு இன்ஸ்பைரிங் டீ. அந்த ரொம்ப நல்லா அந்த சீரீஸே ரொம்ப நல்லா இருக்கும் கோட்டா ஃபேக்டரி. அருமை அருமை. அது வந்து ஜிதேந்தர் ஃபேன். ஜிதேந்தர் ஃபேன் எல்லாம் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. பிரியாமணி ஃபேனா மட்டும் ஏங்க நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்றது வேற, அதுவும் மெயின் ஆக்டர். நீங்க வந்து அங்க பின்னால 8வது ரோல 9வது நின்று இருக்கிற ஒரு பொம்பளை பேர் சொல்லி அந்த அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க பாரு அப்படிங்கிறது சரியா? இதெல்லாம் ஜொல்லின் உச்சத்துக்கு போயிருக்கீங்க நீங்க. சரி, அடுத்தது உங்களோட சுரேஷ், உங்களோட ஃபேவரட்டான சப்ஜெக்ட் தமிழ் வெப் சீரிஸ். அது பாக்குறீங்க போல இருக்கு. தமிழ் விஸ்வநாதையர், ராமநாத ஐயர், சேதுராம ஐயர், இந்த வச்சுல பாண்டி அப்படின்ற மாதிரி தமிழ் சீரியல் பத்தி பேசிதான் ஆகணுமா? ஆக்சுவலா தமிழ்ல சீரீஸ் வந்து பண்ணுவாங்க. ஒரு காலத்துல வந்து வந்த சீரீஸ் எல்லாம் கூட நல்ல சீரீஸ். மர்ம தேசம் இப்ப கூட உட்காந்து பார்க்க முடியுது. விடாத கருப்பு அதெல்லாம் வந்து இப்போ உட்காந்து பார்க்க முடியுது. ஆனா எங்கேயும் ஒரு இடத்துல வந்து சீரீஸ் இருக்கிறவங்களுக்கு என்னவோ ஒரு எண்ணம் ஒண்ணு இருக்கு. நம்பர் 1 வந்து சீரீஸ் வந்து லாங்கான சினிமாவை ஒரு 5 பாட்டா கொத்துக்கறி போட்டோம்னா அது சீரீஸ் ஆயிடும். ஓகே, அத மற்றபடி சினிமாவுக்கும் சீரீஸ்க்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தமிழ்ல நினைச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஆனா லாங்கான சினிமான்றது கூட தேவையில்லை. நம்ம வந்து ஒரு சிறுகதையை எடுத்தோம்னா வந்து சினிமாவே உருவாக்கும். அந்த சினிமாவை வந்து இன்னும் கொஞ்சம் இழுத்தோம்னா வர்றதுதான் சீரீஸ் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு பார்த்தோம், முடியல. லக்ஷ்மி இத்தனைக்கும் கேஸ்ட் எல்லாம் இதுவா நல்ல மதுமிதா, லக்ஷ்மி நல்லாதான் இருக்கு. அதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ல எங்கேயோ குழந்தைறாங்க. ஆக்சுவலா வந்து நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸாம்பிளா கொடுத்ததே வந்து விடாத கருப்பு தான். அதனுடைய டைரக்டர் தான் வந்து தலைவெட்டியான் பாளையம் அப்படின்ட்டு பஞ்சாயத்தை தமிழ ரீமேக் பண்ணிருக்காரு. நாகா தான் பண்ணிருக்காரு. சேம் நாகா. he knows what is series. அதுல சந்தேகம் இல்லை.
and he is taking a successful series from Hindi. ஆனால் அதை பார்க்க கூட முடியுது நம்மளால. அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். அந்த காமிக்ஸ் ஈவன் அந்த நடிகனும் வந்து அபிஷேக்ன்றவன் வந்து he is a very good comic. காமிக்ஸ் தான் வந்து அமேசான்ல வந்த தமிழ் ஸ்டாண்டப் காமெடி, அது இன்னொரு சோகம். ஓகே, தமிழ்ல ஸ்டாண்டப் காமெடி அப்படின்றது இன்னொரு சோகமான ஒரு டாபிக். அதை இன்னொரு நாள் நம்ம அலசலாம். நீங்க வேற தமிழ் ஸ்டாண்டப் காமெடி பிரவீனுக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் பார்த்தாங்கன்னா அவங்க காமெடி இல்லையா, எங்கால் பண்றது காமெடி இல்ல, அலெக்ஸ் பண்றதெல்லாம் காமெடி இல்ல, சண்டை. தமிழ்ல ஸ்டாண்டப் காமெடின்றது வந்து பிரவீனோட பெட்டர் வந்து மதுரமுத்து. யார் பிரவீன் குமார் அந்த பெங்களூர் பிரியாணி இருக்காங்களா? ஐயோ என்ன இப்படி கேக்குறீங்க? ரொம்ப சுமார் பிரவீன் குமார் சொல்லிட்டு இருப்பாரு அவர் பாட்டு. Coming back to Talavattan Palayam, and Abhishek is a capable comic, okay, and it is a very good proven series from Hindi, and ரொம்ப அருமையான தமிழ்லயும் நல்ல படங்கள் பண்ணிருக்க, நல்ல சீரீஸ் பண்ணிருக்க டைரக்டர். ஓகே, இது மூணு சேர்ந்து ஏன் அவனோட கொத்துக்கறி ஆச்சுன்றது எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது என்னவோ பண்ணி அது ஓகே நேட்டிவிட்டியை கொண்டு வர்றதுக்கு சில சீன்ஸ மாத்துறாங்க. ஆனா சில சீன்களை மாத்தும் போது அது எப்படி வந்து மொத்தமா அந்த ஜீவனையே வந்து இது பண்ணிடுது. பஞ்சாயத்து அந்த சீரீஸ் ஜீவனே வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த நேட்டிவிட்டிக்காக மாத்தின சீன்கள் வந்து நாசம் பண்ணிடுச்சு. சோதான் எனக்கு நான் பார்த்த ஒரே சீரீஸ் தலைவட்டான் பாளையம், அண்ட் ஐ டென்ட் லைக் இட். பொதுவாகவே வந்து தமிழ் சினிமா தமிழ் சீரீஸ்ன்ற இது வந்து வயசுக்கு வரவில்லை அப்படின்றதான் என்னுடைய சீரியஸான கருத்து. நம்ம அதர்வால் நடிச்ச ஒரு சீரீஸ் ஒன்று பார்த்தோம், அதுக்கு சுழல் பரவாயில்ல, அதுக்கு வருவோம். அதாவது தே வாண்ட் தட் சேம் சினிமால வர அதே அந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், அந்த சாங் அட்லீஸ்ட் அந்த மியூசிக், அந்த பில்டப் மியூசிக் அதெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. சீரீஸ்ல கதை தான் முக்கியம். அத வந்து இவங்க ஜீர்ணிச்சுக்கிறாங்களா, அதை இது பண்றாங்களான்றது எனக்கு புரியல. சுழல் ஒரு சீரீஸ் முதல்ல வந்து அதனுடைய 2வது சீசன் இப்ப ரீசெண்டா பார்த்தோம். ஓகே, அந்த 2வது சீசன் வந்து இட் ஹேட் இட்ஸ் மூமெண்ட்ஸ். ஓகே, இதுல கன்னியாகுமரியில நடக்கக்கூடிய ஒரு இது திருவிழா பேஸ்ல, திருவிழால வந்து எல்லாரும் மேக்கப் போட்டு வராங்க. அந்த மேக்கப்ப கடைசியில வந்து கலைச்சிட்டு மேக்கப் போட்டு வரவங்க எல்லாமே ரொம்ப பணக்காரங்க, இதுல சமூகத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க. ஆனா அவங்க பண்ண பழைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வேஷம் போடுறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அந்த மேக்கப்பை கலைக்கும் போது அவங்களுடைய பழைய பாவங்கள்லாம் கலைஞ்சு போயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் அந்த கன்னியாகுமரியில ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்கு. அந்த இதுவோ வந்து அந்த கான்செப்ட் இஸ் வெரி குட். ஆனா அந்த கான்செப்ட் பேஸ்ல வந்து ஒரு பக்கா இந்த கொலையை பண்ணி வச்சிருக்காங்க. மீன்ஸ் ஒரு அறகுறை கிரைம் சீரீஸ், த்ரில்லர் சீரீஸ், பிக் கான்செப்ட். அதான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தப்பு பண்ணிடுறாங்க. தமிழ் சீரீஸ்ல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து they are not able to do go or compete to ஹிந்தி லெவல். இங்கிலீஷ் லெவல்ல எங்கேயோ இருக்கு, ஈவன் ஹிந்தி லெவலுக்கு அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்றத உண்மை. ஹிந்தியும் வந்து இன்னும் வயசுக்கு வரலதான். ஹிந்தியுமே டெல்லி கிரைம் ஃபர்ஸ்ட் சீரீஸ் தான் அந்த நமக்கு தெரிஞ்ச அந்த நிர்பயா ஸ்டோரி தான். அது செகண்ட் தேர்ட் தானே. இது தேர்ட் வந்து அந்த ஷெஃபாலிஷா சுத்தமா ஒரு மாதிரி இதுவாயிட்டா, அது என்னன்னு சொல்லன்னு தெரியல. அவளோட அந்த இது சாம் போயிடுத்து சீசன் 3ல. அவளோட ஒன்னும் ஒரு அவ்வளவு இதுவா நடிக்கவே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி அந்த காலா சினிமால ஒரு பேர் என்னன்னு தெரியலையே, அந்த மும்பைல ரஜினிகாந்த் அவளோட காதலியா வருவா காலா சினிமால. ஓகே ஓகே, ஞாபகம் இருக்கா. இந்த காலால வந்து அவங்க காதலியா குரேஷி பாருங்க. நான் குரேஷி அப்படின்னா ஹீமா குரேஷின்ற பாருங்க. ஞாபக சக்திப்பா. அவளும் இருக்கா அதுல. ஆனா கூட அதே இந்த பொண்ணுங்க கடத்தல் தான். அந்த மிசோரம் அந்த மாதிரி ஊர்ல இருந்து பொண்ணுங்களை கடத்துறாங்க, கண்டுபிடிக்கிற கதை தான். ஆனா அவளுக்கான ரோலே அவ்வளவு இல்ல, சரியா செய்யல. அது டெல்லி கிரைம் வந்து அதோட இது குறைஞ்சிருச்சு. ஃபேமிலி மேன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. நல்லா சீசன் 3 பாக்குற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். இல்ல இதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டிட்டு கூட நம்ம பாஸ்டன் பாலா வந்து மதுரை பையனும் சென்னை பொண்ணும் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. பாபா நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு?
இல்ல நான் சுரேஷ் சொல்றதோட ஒத்துக்கிறேன், வயசுக்கு வரலங்கிறதெல்லாம். பட் நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும்னா, அதாவது ஒரு 10வது வகுப்பு மாணவனை பிஹெச்டி மாணவன், அதாவது பட்ஜெட் எப்படி, அதாவது ஒரு பாண்டியா படம்னு நம்ம இவர் கிண்டல் பண்ணாலும், கார்த்திக் சுப்பராஜ் கிண்டல் பண்ணாலும், அதுக்கான பட்ஜெட் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளுக்கான ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்டை பார்க்கணும். அண்ட் இன்னொரு விதமா நான் எப்படி பாக்குறேன்னா, ரொம்ப அழகா சொன்னீங்க, எதிர்நீச்சல், மல்லி, இந்த மாதிரி ஒரு கயல் அப்படிங்கிற கொடுமைகளுக்கு நடுவுல மதுரை பயணம் சின்ன பொண்ணு வந்துட்டு நான் கம்பேர் பண்றேன். ஸோ எப்படி செட் ஸ்கேல்ஸுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். பிகாஸ் எதிர்நீச்சல்ல அவங்க சொல்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள், கயல்னா எப்ப பார்த்தாலும் திரும்ப அந்த ஒரு 5 பேரு ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டைகள், இந்த மாதிரியே தேய் வழக்குகள் கொண்ட இதுல மதுரை பொண்ணும் மதுரை பயணம் சின்ன அந்த இந்த இது வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏரா தான் இருக்கு. அதாவது ஒரு சாதாரண காஃபி ஷாப், ஜென்சி கல்ச்சரை எப்படி இது பண்றாங்க, எவ்வளவு இயல்பா பேசிக்கிறாங்க இப்ப இருக்கிற தலைமுறை. அதாவது நம்ம தலைமுறையில ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிறது, பேசிண்டாலே அது வந்து ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இருக்குமோங்கிறது. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற அதாவது அத்தைகளும் அவங்கெல்லாம் எப்படி இந்த விஷயங்களை பாக்குறாங்க அப்படிங்கறதுனாலதான் இந்த சீரீஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸா இருந்தது. ரொம்ப குறைந்த எதிர்பார்ப்புகளோட சும்மா அப்படியே பார்க்கலாம், எட்டி பார்க்கலாங்கிற மாதிரி எட்டி பார்த்த போது, அந்த கதாநாயகனை நீங்க இதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க, கூலியில கூட ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணாரு, நல்லா நடிச்சிருந்தாரு, ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாரு. அப்புறம் அந்த 2 பொண்ணுங்க, வழக்கமான கதை, பஞ்சாயத்து மாதிரி ரொம்ப தெளிவான நீரோட்டம். இது வந்து சென்னையில நடக்கிறது. அண்ட் அம்மாவை அப்பப்போ கூப்பிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உங்களோட பால்ய காலத்தை கூட கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கலாம். ஸோ ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். கொஞ்சம் ரொம்ப அமைதியா தான் போகும். ஸோ நீங்க வேற ஏதாவது சமைக்கும் போது, பாத்திரம் தேய்க்கும் போது, துணி தைக்கும் போது அதை போட்டுட்டு நீங்க பாட்டு அவங்க வேலையை பண்ணலாம். ஜாலியா இருக்கும். ஒளிச்சித்திரம் கேட்கற மாதிரி அப்பப்போ எட்டி பார்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அடுத்தது நீங்க வந்து இந்த கேம் யூ மே நெவர் பிளே அலோன் அப்படின்ற இதை பத்தி சொன்னீங்க. அது வந்து ஸ்ராதா ஸ்ரீநாத் நடிச்சிருக்காங்க அதுல, ஸ்டார் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா. ஸோ அந்த படம் அது எப்படி இருந்துச்சு, அந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு? இது நான் கொஞ்சம் எதிர்பார்ப்போட தான் உள்ள போனேன். ஸ்ரத்தா ஸ்ரீநாத் எப்பவுமே நல்லா நடிப்பாங்க, இல்ல அவங்களோட அது பேர் என்ன, நடிப்பு எனக்கு பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக உள்ள போனேன். ஆனா எதிர்பார்ப்ப வந்துட்டு திருப்தி பண்ணல. ரொம்ப பொட்டன்ஷியல் கொண்ட கதை இது. அதாவது இத பேஸா வச்சு ஒரு படங்கள்லாம் வந்திருக்கு. அதாவது ஒரு நல்ல படம் வந்திருக்கு. நம்ம எல்லா படத்தையும் இன்டர்வெல்ல சாகர நம்ம கதாநாயகர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்துட்டு பண்ண ஒரு நல்ல படம் ஒண்ணு இருக்கு இதே ஜானர்ல. இது வந்து கலையரசன் சொல்றீங்க, கலையரசன் ஹீரோவா வச்சு ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன படம்னு மறந்துட்டேன். பட் அது இன்னும் சிறப்பான படம். பட் இந்த சீரீஸ்ல வந்துட்டு அவங்க என்ன முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப இருக்கிற தலைமுறை ஜென்சி, ஜென் ஆல்பா கேமுக்குள்ளேயே தான் மூழ்கி இருக்காங்க. அதாவது எங்க போனாலும் எப்ப போனாலும் அவங்களுக்கு சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் போக்கிமான பிடிக்கிறது, சின்ன பசங்களை அந்த போக்கிமான பிடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க நம்ம அந்த மைண்ட் கிராஃப்ட் எல்லாத்துலயும் அங்கேயேதான் அரட்டை, அங்கேயேதான் அவங்களுக்கு 24/7 தூங்குறது கூட இல்லாம அந்த இதுக்குள்ளேயே இருக்காங்க. சோ அந்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா தோல்வி அடைஞ்சிட்டாங்க. சோ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இது பண்ணணும்னா நல்ல எழுத்து இருந்திருக்கணும், ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு நல்ல பின்னணி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அந்த கேமிங் அவதாரோட மிக்ஸ் பண்ற சூழல், அந்த சைக்கலாஜிக்கல் மிக்சிங் ஒழுங்கா நடந்திருக்கணும். அந்த கிராபிக்ஸ் நம்ம சொல்ற இது ரொம்ப இது விஎஃப்எக்ஸ் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும். பட் ஒரு நல்ல முயற்சி. அதாவது ஹிந்தியில கூட இந்த மாதிரி ஒரு முயற்சி வந்த மாதிரி தெரியல. அதாவது ஒரு கேம் எழுதுறவங்க, கேம் விளையாடுறவங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி ஊடுருவி இருக்கு, கேமும் இதுல எப்படி அவங்களோட வாழ்க்கைய இணைக்குது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான பின்னணி. இதை வந்துட்டு அவங்க சரியா பயன்படுத்திக்கல. பட் ஒரு 2-3 எபிசோட் வாஸ் ரியலி ஸ்மார்ட் அண்ட் வெல் ரிட்டன். அங்கங்க ஸ்பார்க் தெரிஞ்சது. ஓகே, அருமை. அடுத்தது தமிழ்ல ஸ்டார் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பசுபதி, விதார்த் 2 பேரும் நடிச்ச படம், சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம்.
வித்தார்த் எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக கொஞ்சம் சப்டலாக நடிக்கிறதுல ரொம்ப நல்லவர், நல்லா நடிக்க தெரிஞ்சவர். பசுபதி பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அந்த குற்றம் புரிந்தவன் கொஞ்சம் நல்லா சோஷியல் மீடியாவில் ஓரளவுக்கு நல்லா டாக் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் பார்த்தீங்களா? அதை பற்றி எப்படி சொல்லுங்கள்? அது இன்னும் நான் நான் இன்னும் பாக்குறேங்க, பாக்குறதுக்கு இதுல வச்சிருக்கேன், லிஸ்ட்ல வச்சிருக்கேன். லிஸ்ட்டில் வச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ 2 பேருமே நானும் பார்த்து லிஸ்ட்ல தான் வச்சிருக்கேன். நானும் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன். அது பார்த்த உடனே, அதாவது நம்ம ஒரு 30 நிமிஷம் பார்த்த உடனே இந்த சீரிஸ் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு தெரிஞ்சிடும். இந்த சீரிஸ் எனக்கு ஒர்க் ஆகும்னு தோணிச்சு. அதாவது என்னோட டேஸ்டுக்கு கிளிக் ஆகும்னு தோணிச்சு. அவங்க பண்ண ப்ரிமைஸ், அவங்க பண்ண இன்ட்ரோடக்ஷன்ஸ். சோ நானும் இதை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல சோசியல் மீடியால ரிவ்யூஸ் பார்க்காம இருக்கவே முடியாது. அவங்க உடனே சட்டத்தின் ஓட்டைகள், சிறைச்சாலை வாழ்க்கை, உண்மை, அதுக்கப்புறம் நிரபராதிக்காக போராடுறது, விருமாண்டி அப்படின்லாம் போட்டு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு வேற போட்டாங்க. துப்பறியும் சீரியஸ்ன்னு வேற சொல்லிட்டாங்க. வழக்கம் போல எந்த ஸ்பாய்லரும் படிக்காம எல்லா ஸ்பாய்லரையும் தெரிஞ்சுட்டேன். பட் எங்களுக்கு தெரியப்படுத்தீங்க. அவன் சொல்லிட்டீங்க. பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் சொல்லிட்டோம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டலாம். பட் அருமை. எனக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம நிறைய கவர் பண்ணுறோம். நீங்கள் வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமான்னு தெரியல. பட் பிரிட்டி மச் எவ்வளோதுமே கவர் பண்ண நிறைய நம்ம பார்க்கக்கூடிய பார்த்து நொந்த சீரிஸ் அப்படின்னு இது சுரேஷ், அதுவும் நீங்கள் ரொம்பவே நொந்திருக்கீங்க நீங்கள் தமிழ்லாம் பார்த்து. உங்களுக்கு வந்து அடுத்த தண்டனை அவங்கள விட்டுட்டு பிஞ்ச் வாட்சிங் நீங்கள் தனியாக பார்த்ததுக்கான தண்டனையாக வந்துட்டு இன்னும் 2 தமிழ் சீரிஸ் அவங்க எடுத்து வச்சிருக்காங்களாமா உங்களை பார்க்கறதுக்காக. ரேகை அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலராக ஓடிட்டு இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு ரொம்ப விரும்புறோம். மில்லியன்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் வந்து எதிர்நீச்சல் பாக்குறாங்க, இது பாக்குறாங்க, ஆடு புள்ளி ஆட்டம் பாக்குறாங்க. அவங்களுக்கான ஒரு மூலம் இருந்து போட்டோம், நான் ஒரு மூலம் இருந்து போறேன், அவ்வளவுதான். அவங்க எந்த குறையும் சொல்ல, அது அவங்களுடைய தேர்வு. ஓகே, ரேகை என்னுடைய தேர்வு அல்ல. அத தேர்வாக்குவோம். நீங்க தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்களுக்கு யார் தந்தது? பக்கத்துல சித்ரா டிசைட் பண்ணிட்டாங்க, பாத்துருவோம்ல. we are decided பாரு, உனக்கு எழுதிட்டோம். ஸோ வித் தட் செட், அருமையான சூப்பரான சீரீஸ் நம்ம இன்னைக்கு நல்லா நிறைய கவர் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் அப்படின்னு எல்லாம் கல்முன்னா பார்த்து ரசிச்சது, பார்த்து நொந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி வாசகர்கள், பார்வையாளர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நாங்கள் நிறைய கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம். இந்த சீரீஸ் எல்லாம் பார்த்தா ரவுண்ட் அப்னு வச்சுக்கோங்க. நத்திங் இஸ் பின் ரேங்க்ட். நாங்கள் பார்த்ததுல எங்களுக்கு பிடிச்சது, எங்களுக்கு பிடிக்காதது, நோகாதது தான் சொல்லியிருக்கோம். வித் செட், சித்ரா அண்ட் சுரேஷ், தேங்க்ஸ். கூப்பிட்ட குளருக்கு வந்தீங்க. வந்துட்டு நான் உங்களை சுடிதாரெல்லாம் போட்டு சொன்னேன், ஒரு இலக்கியவாதிக்கான தகுதியோட வர சொன்னேன். நீங்க பாட்டுக்கு வெட்டு பண்ணியோட வந்திருக்கீங்க. இலக்கியவாதிகள் தகுதி நினைக்கிறீங்க பாருங்க. இத பத்தி நான் பேசல. பாஸ்டன் பாலா, நீங்க வந்து முடிச்சு வச்சிருங்க. இட் வாஸ் ஃபன். அதாவது கூப்பிட்ட குரலுக்கு வந்ததுக்கு நிஜமாவே 2 பேருக்கும் மிக்க நன்றி. சித்ரா, பிகாஸ் உங்களோட போன எபிசோட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறமா நீங்க அதாவது நம்ம நிறைய பார்ப்போம், அது எல்லாத்தையும் தொகுத்து இந்த மாதிரி டக்குன்னு சொல்றதுங்கிறது ஒரு சமமான விஷயம். ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க்யூ. நன்றி. Bye.